महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். और परमेश्वर का धन्यवाद हो कि हम लगातार हम अय्यूब की किताब को अध्ययन कर सके। கர்த்தருக்கு நன்றி. தொடர்ந்து யோபுவின் புத்தகத்தை தியானித்து வருகிறபடியாலே और आज हम अय्यूब के 31वां अध्याय को अध्ययन करेंगे। இன்றைக்கு நாம் யோபுவினுடைய 31ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். और उसे हम इस शीर्षक के तले अध्ययन करने जा रहे हैं। அதை இந்த தலைப்பின் கீழ் தியானிப்போம். साइंस ऑफ इंटीग्रिटी, खराई के लक्षण। உத்தமத்தின் அடையாளங்கள். तो उसको समझने के लिए पहले एक वचन को मैं पढ़ने के लिए चाहूंगा। அதை புரிந்து கொள்ள முதலாவது ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன். अय्यूब उसका 31वां अध्याय का 6 वचन को मैं पढ़ रहा हूं। யோபு 31ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். तो मैं धर्म के तराजू में तौला जाऊं ताकि परमेश्वर मेरी खराई को जान ले। சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. इस 31वां अध्याय अय्यूब का आखिरी उनकी बातों को रखने का अध्याय है। இந்த 31வது அதிகாரம் யோபு தன்னுடைய காரியங்களை கடைசியாய் வைக்கிற ஒரு அதிகாரம். और जैसे हम जानते हैं अय्यूब के 3 मित्र लगातार उनके बातों को अय्यूब के पास वे रखे आ रहे हैं। நாம் அறிந்திருக்கிறபடி யோபுவினுடைய 3 சிநேகிதர்கள் தொடர்ந்து தன்னுடைய பேச்சுக்களை பேசி யோபுவினிடத்தில் வந்தார்கள். और उनको अय्यूब प्रत्युत्तर देता आ रहा है। யோபுவும் அவர்களுக்கு பிரதி உத்தரவு கொடுத்து வந்தான். और उन प्रत्युत्तरों का ये आखिरी अध्याय है। அந்த பிரதி உத்தரவினுடைய அடிப்படையில் இது கடைசி அத்தியாயம். अब इसके आगे एक और नया मित्र इस अय्यूब के किताब में आएगा। இதற்கு பின்பு இன்னொரு புதிய ஒரு சிநேகிதன் அதற்கு பின்பு அதிகாரத்தில் பார்க்கலாம். और आखिरी में परमेश्वर अपने बातों को रखेगा। கடைசியில தேவன் தன்னுடைய காரியத்தை வைப்பார். और इस अध्याय में अय्यूब अपने खराई के जीवन के बारे में वर्णन करता है। இங்கே யோபு தன்னுடைய உத்தமத்தின் வாழ்வை குறித்து வெளிப்படுத்துகிறார். हम जैसे हम करते आए हैं वैसे उस एक शब्द को लेकर, यानी यहाँ इस अध्याय में इंटीग्रिटी या खराई के शब्द को लेकर उसमें 9 लक्षणों को आप के पेपर में आप देख सकते हैं। நாம் பார்த்து வருகிறபடியே இந்த அதிகாரத்தை ஒரு வார்த்தை, அதாவது இன்டெகிரிட்டி, உத்தமம், அந்த இன்டெகிரிட்டில காணப்படுகிற எழுத்துக்களின் அடிப்படையிலே தியானிக்க போகிறோம். और जरूर उसमें 9 प्रकार के लक्षणों को देख सकते हैं। उनमें से कुछ बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा। 9 எழுத்துக்கள் 9 அடையாளங்களை குறித்து பார்த்தாலும் சிலவற்றிலே நான் கொஞ்சம் விளக்கி பேசுவேன். और अय्यूब के जीवन के बारे में हम जानते हैं कि शुरुआत में ही पहला और दूसरा अध्याय में परमेश्वर ने क्या कहा था। நான் சொன்னது போல முதலாம் 2வது அதிகாரத்திலேயே ஆரம்பத்திலேயே தேவன் யோபுவை குறித்து சொன்ன காரியம், परमेश्वर ने ये कहा शैतान से कि तुम मेरे दास अय्यूब को देखो कि वो एक खरा और सीधा मनुष्य है जो भय मानने वाला और बुराई से दूर रहने वाला व्यक्ति है। நீங்கள் முதலாம் அதிகாரம் அதிலே பார்க்க முடியும். தேவன் சொல்கிற காரியங்களை சாத்தானை நோக்கி கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவன். दो बार परमेश्वर अय्यूब के बारे में ये गवाही देता है। 2 முறை தேவன் யோபுவை குறித்து இந்த சாட்சியை சொல்கிறார் कि ये अय्यूब मेरा दास एक खराई और सीधा में चलने वाला व्यक्ति है। யோபு என்னுடைய தாசன், அவன் உத்தமன், சன்மார்க்கன். और अय्यूब भी अपने जीवन के बारे में एक बात को कहता है। யோபுவும் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சில காரியங்களை சொல்கிறார், जिसको हमने 27 अध्याय के अध्ययन में हमने देखा था। அவைகளை நாம் 27ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது தியானித்தோம். उसका 5वां वचन को मैं पढ़ने के लिए चाहूंगा। நான் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க போகிறேன். उसका पिछले भाग में वो इस प्रकार कहता है, பின் பகுதி, जब तक मेरा प्राण न छूटे तब तक मैं अपनी खराई से न हटूंगा। என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். ना केवल शुरुआत में परमेश्वर अय्यूब के बारे में कहता है कि वो खराई में चलने वाला, ஆரம்பத்திலே தேவன் யோபுவை குறித்து சொன்னது மாத்திரமல்ல உத்தமமாய் நடக்கிறவன் என்று, और अय्यूब खुद कहता है मैं आखिरी तक मैं अपने खराई को न छोड़ूंगा, उसमें से न हटूंगा। இங்கே யோபு சொல்கிறான், கடைசி வரைக்கும் நான் என் உத்தமத்திலேயே நிற்பேன். हम इस बातों से हम समझ सकते हैं परमेश्वर में खराई में चलने का महत्वपूर्णता क्या है। நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம்,
தேவனுக்குள் உத்தமமாய் நான் நடப்பதனுடைய அர்த்தம் என்ன? कराई के बातों को दिखाने के पहले कराई में या न जाने के उसके परिणाम को पहले मैं दिखाने के लिए चाहूंगा. அதாவது இந்த உத்தமத்தை நான் விளக்குவதற்கு முன்பதாக உத்தமத்தில் செல்லாமல் இருந்தால் அதில் வரக்கூடிய பின் விளைவை குறித்து சொல்லுவேன். उसके परिणाम को इसी 31वां अध्याय में 2 वचनों में अय्यूब कहता है. அதனுடைய விளைவை இந்த 31வது அதிகாரம் 2 வசனங்களிலே யோபு சொல்கிறார். उसका 8वां वचन और 12वां वचन को देखिएगा. 8 அப்படியே 12வது வசனத்தை பாருங்கள். जरूर इसमें हिंदी का अनुवाद बहुत सुंदर है. இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமை. இங்கே दोनों वचनों के पिछले भाग को मैं आपके लिए मैं पढ़ रहा हूं. 2 வசனங்களுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். वरन मेरे खेत की उपज उखाड़ डाली जाए. 8वां वचन. 8வது வசனத்தின் பின்பகுதி என் பயிர்கள் வேரற்று போக கிடவது. वैसे 12वां वचन के पिछले भाग को भी मैं पढ़ रहा हूं. 12வது वचनத்தினுடைய பின்பகுதி ओ मैं वो मेरी सारी उपज को जड़ से नष्ट कर देती है. பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியா என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். यहाँ दोनों वचनों में अपने उपज के बारे में अय्यूब कहता है. இங்கே 2 வசனங்களிலும் அங்கே யோபு அந்த விளைவை குறித்து சொல்லுகிறான். वो ये कहता है अगर मैं कराई और सीधे मार्ग में जब मैं नहीं चलता நான் உத்தமத்திலே சன்மார்க்கமாய் நடவாதிருந்தால் और मैं पाप के लिए अगर जब मैं अपने जीवन में जगह दे देता அல்லது பாவத்திற்கு வாழ்க்கையிலே இடம் கொடுத்தால் वो क्या करेगा? मेरी उपज को नष्ट कर देगा, यानी मुझे एक फल रहित जीवन की ओर मुझे ले जाएगा. அது என்னுடைய விளைச்சலை அழித்து போடும் கனியற்ற அல்லது பழங்களற்ற அந்த ஒரு காரியத்துக்கு நேராய் நடத்தும். तो पाप हमारे जीवन में क्या करता है? பாவம் வாழ்க்கையில என்ன செய்யும்? हमें हमारे जीवन के फल को पूरी तौर से नष्ट कर देता है. நம்முடைய வாழ்க்கையில் கனிகளை வேரற்று போக பண்ணும். इसलिए ये अध्याय बहुत ही एक महत्वपूर्ण अध्याय है ताकि हमारे जीवन में उस परमेश्वर की कराई के मार्ग में हम जा सके. ஆகையால இந்த அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். நாம் தேவ மார்க்கத்திலே உத்தமத்திலே நடக்க. उनके कुछ वचनों को मैं आपके सामने में रखने के लिए चाहूंगा. அவனுடைய சில वचनங்களை உங்கள் மத்தியிலே பேசுவேன். उसका पहले विषय को समझने के लिए 4 वचन को अगर आप देखिएगा. முதலாவது குறிப்பை அறிந்து கொள்ள 4ஆம் வசனத்தை பாருங்கள். वो ये कहता है अय्यूब क्या वो मेरी गति नहीं देखता और क्या वो मेरे पग पग को नहीं गिनता. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. यहाँ अय्यूब ये कहता है मैं कराई में चलने का रहस्य क्या है? இங்கே யோபு சொல்கிறான் நான் உத்தமத்தில் நடக்கிறேனே அதனுடைய ரகசியம் என்ன? ये है क्योंकि मैं इस प्रकार जीता हूं कि परमेश्वर मुझे देख रहा है. ஒன்று தேவன் என்னை காண்கிறார் என்று நான் வாழ்கிறேன். वो मेरे पग पग यानी मेरे हर मार्ग को हर रास्ता को परमेश्वर जानने वाला है. என்னுடைய நடையெல்லாம் என்னுடைய வழியின் ஒவ்வொரு அடி எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். इसलिए पहले विषय में आप इस प्रकार देख सकते हैं. ஆகையாலே முதல் குறிப்பிலே நீங்கள் இப்படி பார்க்க முடியும். परमेश्वर के भय में जीने के जीवन की उपेक्षा न करें कि परमेश्वर आपको और आपके मार्गों को देखता है. கர்த்தர் உங்களையும் உங்கள் வழிகளையும் காண்கிறார் என்ற தேவனுக்கு பயப்படும் பயத்துடன் வாழும் வாழ்வை புறக்கணியாதிருங்கள். इसका मतलब हमें परमेश्वर हमें देख रहा है उस विचार से हमें जीने के लिए अपने को अर्पण करना है. ஒன்று தேவன் என்னை காண்கிறார் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். हम बाइबल में जितने भी ऐसे लोगों को पवित्र लोगों को देखते हैं வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். उनके जीवन में कराई का रहस्य यही है. அவருடைய வாழ்க்கையின் உத்தமத்தின் ரகசியம் இதுவே. लोग मुझे देखे या ना देखे ஜனங்கள் என்னை பார்க்கறாங்களோ இல்லையோ परमेश्वर मुझे देखता है. தேவன் என்னை பார்க்கிறார். इसलिए मैं उस परमेश्वर के कराई में उस पवित्रता में मैं चलने के लिए मैं चाहता हूं. ஆகையாலே அந்த உத்தமத்திலே பரிசுத்தத்திலே நான் நடக்க விரும்புகிறேன். और वैसे लगातार अय्यूब इस अध्याय में कई कराई के लक्षणों को कहता है. அப்படியே தொடர்ந்து யோபு இந்த அதிகாரத்திலே अनेक உத்தமத்துக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறார். 13वां वचन को अगर आप पढ़िएगा 13ஆம் வசனம் वहां अपने लोगों के साथ उसका बर्ताव को वहां कहता है. தான் ஜனங்களோடு கூட அவருடைய அணுகுமுறையை குறித்து பேசுகிறார். वो कहता जब मेरे दास या दासी ने मुझसे मेरी शिकायत की तब यदि मैंने उनका हक मार दिया हो. என் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால். तो यहाँ कराई का एक और लक्षण है कि मैं दूसरों के साथ मेरा बर्ताव कैसा है. உத்தமத்தின் இன்னொரு அடையாளம் இங்கே இருக்கிறது. பிறரோடு நாம் கொண்டிருக்கிற அந்த அணுகுமுறை. उसी को हमने दूसरा विषय
में आप देख सकते हैं पेपर में பேப்பர்ல இரண்டாவது குறிப்பிலே பார்க்கலாம். अपने कर्मचारियों की शिकायतों की उपेक्षा न करें और अन्यायपूर्ण न हो. உங்கள் ஊழியர்கள் மற்றும் வேலைக்காரரின் புகார்களை உதாசீனம் செய்கிறவர்களாயும் நியாயமற்றவர்களாயும் இருக்காதீர்கள். तो लगातार अपने कराई के चिन्हों को वो कह रहा है தொடர்ந்து உத்தமத்தின் அடையாளங்களை சொல்லுகிறார். और एक और लक्षण को 29वां वचन में मैं दिखाने के लिए चाहूंगा. இன்னொரு அடையாளத்தை 29வது வசனத்திலே சொல்லுவேன். वो ये कहता है यदि मैं अपने बैरी के नाश से आनंदित होता या जब उस पर विपत्ति पड़ी तब उस पर आशा होता. என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ. यहाँ अय्यूब कह रहा है जो लोग मेरे साथ गलत बर्ताव किए இங்கே யோபு சொல்கிறான் என்னோடு கூட தவறாய் நடந்தவர்கள் मैं उनके साथ में गलत बर्ताव नहीं करता हूं. அவர்களோடு கூட நான் தவறான காரியங்களை செய்யவில்லை. यहाँ तक वो ये कहता है जब मैं उनके जीवन में कोई विपत्ति आ पड़ती है இதுவரைக்கும் வந்து சொல்கிறான் அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்து வரும்போது मैं उससे आनंदित नहीं होता हूं. அதை கண்டு அவர்களுடைய ஆபத்தை கண்டு நான் களி கூர்ந்ததில்லை. जरा इसके बारे में सोचिएगा. கொஞ்சம் யோசித்து பாருங்க. अगर आपके साथ किसी ने कोई गलत बर्ताव किया है உங்களோடு யாராவது ஒருவர் தவறாய் நடந்து கொள்கிறார்கள் और उनके जीवन में जब विपत्ति या कोई दुख आती है அவர்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து आम तौर से हम सोचते हैं हम क्या सोचेंगे பொதுவாய் நாம் நினைக்கிறது என்ன देखो उसने मेरे साथ ऐसा किया अभी उसके साथ ऐसा हो रहा है उसका वो एकदम हकदार है. அவன் எனக்கு இப்படி செய்தவன் அவனுக்கு இப்பொழுது வந்தே விட்டது அவன் அதுக்கு பொறுப்பாளி அல்லது அவனுக்கு வர வேண்டும். लेकिन अय्यूब कहता है मैं परमेश्वर के कराई में चलने के कारण वैसा मैं सोचता भी नहीं हूं. இங்கே யோபு சொல்கிறான் நான் தேவனுக்கு உத்தமனாய் நடப்பதனாலே அப்படி நினைப்பதே இல்லை. कहता है भैरी के विपत्ति से भी मैं आनंदित नहीं होता हूं. அவன் சொல்கிறான் என் பகைஞருடைய ஆபத்தில் கூட நான் மகிழ்ந்து விடவில்லை. और वैसे 16 से 21 तक के वचनों को अगर आप देखेंगे அப்படியே 16 இருந்து 21 வரைக்கும் பார்த்தால் यहाँ जो दरिद्र हैं जो दीन व्यक्ति हैं उनके साथ उसका बर्ताव को वो सिखाता है. ஏழை எளிமையானவர்கள் அவர்களோடு கூட யோபுவினுடைய அணுகுமுறை वो कहता है मैं उन प्रकार के लोगों के बातों को मैंने अनदेखा मैं नहीं रहा. அவன் சொல்கிறான் அவருடைய காரியங்களை கண்டு காணாதவன் போல் இருந்ததில்லை. लेकिन मैंने ऐसे लोगों को मैंने सहायता किया है. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் உதவி செய்தேன். तो लगातार अपने कराई के लक्षणों को वो कहता जा रहा है. தொடர்ந்து அந்த உத்தமத்தின் அடையாளங்களை சொல்லிக் கொண்டு போகிறான். सारे बातों को विवरण से बताने के लिए समय नहीं है. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நேரம் போதாது. उन बातों को मैं आपके अध्ययन के लिए मैं छोड़ने के लिए चाहूंगा. அவர்களை நீங்களே தியானித்துக் கொள்ளுங்கள். लेकिन इस बात के ऊपर मैं जोर देने के लिए मैं चाहूंगा आज के अध्ययन में. இன்றைய தியானத்திலே இந்த காரியத்தை குறித்து நான் கொஞ்சம் விளக்க போகிறேன். कराई में चलने के जीवन का रहस्य क्या है? உத்தமத்தில் நடக்கிற வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? यहाँ इस 31 अध्याय में दो महत्वपूर्ण बहुमूल्य सच्चाई को अय्यूब हमें दिखा रहा है. இங்கே 31வது அதிகாரத்திலே மிக முக்கியமான ரெண்டு உண்மைகளை யோபு காண்பிக்கிறான். जिससे आप पहले वचन में आप देख सकते हैं एक पहला विषय को. அந்த உத்தமத்துக்கு அடுத்த காரியத்தை முதலாவது வசனத்திலே பார்க்க முடியும். उस वचन को मैं पढ़ रहा हूं 31वां अध्याय का पहला वचन. 31:1 मैंने अपनी आंखों के साथ वाचा बांधी है फिर मैं किसी कुंवारी पर कैसे आंखें लगाऊं. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பதுபடி. यहाँ कराई के एक और लक्षण को यहाँ पे जरूर कहता है. உண்மையிலேயே உத்தமத்தினுடைய இன்னொரு அடையாளத்தை அவன் சொல்ல வருகிறான். मैं वासना की दृष्टि से दूसरों को मैं नहीं देखता. ஏனென்றால் நான் தீமையான பார்வையோடு கூட பிறரை பார்ப்பதில்லை. यानी लगातार अपने जीवन की अभिलाषाओं को यहाँ अय्यूब दिखा रहा है. அதாவது தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த இச்சைக்கடுத்த அல்லது அதனுடைய காரியத்தை அவன் விளக்கி கொண்டு போகிறான். और उसी संदर्भ में कहता है मैं कराई में चलने का रहस्य क्या है. அதைத்தான் வைத்துதான் அவன் சொல்லுகிறான் நான் உத்தமத்தில் நடப்பதனுடைய ரகசியம் இது என்று சொல்லி. वो कहता है मैंने अपने आंख के साथ वाचा बांधा है. அவன் சொல்லுகிறான் என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். जरूर आप हिंदी अनुवाद में या तमिल अनुवाद में या इंग्लिश अनुवाद में इसी को आप देख सकते हैं. நீங்கள் இந்தி ஆங்கிலம் தமிழ் மொழிபெயர்ப்பில் இதை பார்க்க முடியும். लेकिन मूल भाषा में यहाँ थोड़ा फर्क उस वचन में दिया गया है. ஆனால் மூல மொழி பாஷையிலே கொஞ்சம் வித்தியாசம் இதிலே இருக்கிறது. वो इस प्रकार है कि वो आंख के साथ वाचा नहीं बांधा. அதாவது கண்களோட
உடன்படிக்கை பண்ணவில்லை, वो परमेश्वर के साथ वाचा बांधा है। அதாவது தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால अपने आंख के कारण परमेश्वर के साथ वाचा बांधा है। கண்களின் நிமித்தம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். अभी आप अय्यूब से पूछेंगे ये अय्यूब कराई में चलने का रहस्य क्या है? யோபுவிடத்தில் கேட்டால், யோபுவே உத்தமத்தில் நடப்பதின் ரகசியம் என்ன? पवित्रता में जीने का रहस्य क्या है? பரிசுத்தத்தில் வாழ்வதின் ரகசியம் என்ன? वो ये कहेगा मैं परमेश्वर के साथ मैंने वाचा बांधा है। அவன் சொல்லுவான், தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். इसीलिए इस पूरे अध्याय को अगर आप जब हम पढ़ते हैं, ஆகையாலே முழு அதிகாரத்தையும் வாசித்தால் लगभग 5 जगहों में परमेश्वर को याद करता है बारंबार। திரும்ப திரும்ப 5 இடங்களிலே தேவனை நினைவு கூறுகிறான். वो दूसरा वचन को अगर आप देखिएगा, வசனம் 2, क्योंकि परमेश्वर स्वर्ग से कौन सा भाग और सर्वशक्तिमान ऊपर से कौन सी संपत्ति बांटता है। அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வவல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா? 4 वचन में कहता, क्या वो मेरी गति नहीं देखता, क्या वो मेरे पग पग को नहीं गिनता। 4 வசனம், அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ? 14 वचन में कहता है, तो जब ईश्वर उठ खड़ा होगा। 14 வசனத்துல தேவன் எழும்பும்போது, और 23वां वचन में कहता है, क्योंकि परमेश्वर के प्रताप के कारण मैं ऐसा नहीं कर सकता था। 23 அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும், और 28 वचन के पिछले भाग में कहता है, क्योंकि ऐसा करके मैंने सर्वश्रेष्ठ परमेश्वर से इनकार किया होता। 28வது வசனத்தின் பின்பகுதி, அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. तो इसका मतलब अय्यूब क्या कह रहा है, मैं पवित्रता में कराई में चलने के जीवन का रहस्य क्या है? இங்க யோபு என்ன சொல்கிறான்? பரிசுத்தத்திலே உத்தமத்திலே நான் நடக்கிறதுனுடைய ரகசியம் என்ன? परमेश्वर के साथ मैंने वाचा बांध दिया है। நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். इसलिए बारंबार कह रहा है, मैं इस पाप को इसलिए नहीं करता, ஆகையால திரும்ப திரும்ப சொல்கிறான், நான் இந்த பாவத்தை ஏன் செய்யாமல் இருக்கிறேன்? क्योंकि मैं इसको करूंगा तो मैं परमेश्वर के साथ उस वाचा को मैं तोड़ दूंगा। இதை செய்தால் தேவனோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையை நானே உடைக்கிறேன். इसलिए वो कहता है, परमेश्वर मुझे देख रहा है। ஆகையால அவர் சொல்கிறான், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். मुझे परमेश्वर को मैं अपनी बातों को सौंपने की जरूरी है। எனக்கு என்னுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். तो आप और हम उस पवित्रता में कराई के जीवन में कैसे हम जी सकते हैं? நீங்களும் நானும் அந்த பரிசுத்தத்திலே உத்தமத்திலே எப்படி வாழ முடியும்? जब हम उस परमेश्वर के साथ उस वाचा में जब हम चले आते हैं। நாம் தேவனோடு கூட அந்த உடன்படிக்கையில வரும்போது, जरूर परमेश्वर ने हमारे साथ वाचा बांध लिया, உண்மைதான் தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து விட்டார். लेकिन इस वाचा अर्थपूर्ण कब होता है? ஆனால் இந்த உடன்படிக்கை அர்த்தமுள்ளதா எப்பொழுது மாறும்? जब हम उस वाचा में विश्वास योग्य जब हम रहते हैं। அந்த உடன்படிக்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, बारंबार बाइबल एक सच्चाई को हमारे सामने परमेश्वर के बारे में पेश करती है வேதம் தேவனை குறித்து திரும்ப திரும்ப ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. कि वो परमेश्वर अपने वाचा में विश्वास योग्य है। அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். वो हम अपने वाचाओं को परमेश्वर तोड़ता नहीं है। தன்னுடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர், உடைத்து போட மாட்டார். अभी ये महत्वपूर्ण बात ये है कि क्या मैं उस वाचा में विश्वास योग्य हूँ? ஆனால் இப்பொழுது நான் பண்ணின அந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறேனா? हमें परमेश्वर ने हमारे साथ वाचा बांधा, சரி, தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். मैं और परमेश्वर के साथ वाचा बांधने के लिए मुझे अर्पण करना है। இப்பொழுது நான் அவரோடு உடன்படிக்கை பண்ண என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். और दूसरा एक रहस्य को भी इस अध्याय में देख सकते हैं இரண்டாவது ஒரு ரகசியத்தை இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். कि हम कैसे कराई में और पवित्रता में हम कैसे जी सकते हैं। உத்தமத்திலே அல்லது பரிசுத்தத்திலே எப்படி நாம் வாழ முடியும்? फिर से कुछ शब्दों को इस 31वां अध्याय में ध्यान से देखिएगा। திரும்ப அந்த வார்த்தைகளை இந்த 31ஆம் அதிகாரத்திலே கவனத்தோடு பாருங்கள். 31वां अध्याय के पहला वचन में कहता है, अपनी आंखों। 31வது அதிகாரம் 1வது வசனம், என் கண்கள். 5वां वचन में वो कहता है, मेरे पैर। 5வது வசனம், என் கால். ये 7वां वचन में कहता है, मेरा मन। 7வது வசனத்தில் சொல்லுகிறான், என் இருதயம். उसी 7वां वचन में कहता है, मेरे हाथों। அதே 7வது வசனம், என் கைகள். और 9 वचन में कहता है, मेरा हृदय। 9வது வசனம், என் மனது. और वैसे 21वां वचन में कहता है, अपना हाथ। 21வது வசனம், என் கை. वैसे 27 वचन को अगर आप देखिएगा, वो कहता है, अपने मुंह से। 27வது வசனம், என் வாய். वैसे 30वां वचन में भी कहता है, अपने मुंह से। 30வது வசனத்திலும் என் வாயினால். तो लगातार यहाँ
यहाँ इस अध्याय में अपने अंगों को वहां पे वो कहता है। தொடர்ந்து இந்த அதிகாரத்திலே தன்னுடைய உடல் உறுப்புகளை குறித்து சொல்லுகிறான். पहले उसने कहा मैं परमेश्वर के साथ वाचा बांध लिया। முதலாவது சொன்னான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். दूसरे एक रहस्य को यहाँ पे अय्यूब दिखा रहा है। இரண்டாவது ஒரு ரகசியத்தை யோபுக்கு காண்பிக்கிறான். अपने सारे अंगों को परमेश्वर के साथ मैंने वाचा बांध दिया है। என்னுடைய எல்லா உடல் உறுப்புகளை வைத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டேன். अपने मन को, अपने हृदय को, अपने पैर को, अपने हाथों को, अपने आंखों को, अपने सारी बातों को, என்னுடைய மனது, என்னுடைய இருதயம், என்னுடைய கால், என்னுடைய கை, என்னுடைய கண் எல்லாவற்றிலும் உடன்படிக்கை. बोलने वाले मेरे मुंह, चलने वाले मेरे पैर, सारे बातों को मैं परमेश्वर के साथ वाचा बांध लिया। என்னுடைய வாய், நடக்கிற கால் எல்லாவற்றையும் வைத்து உடன்படிக்கை. तो अय्यूब से अगर आप पूछेंगे अय्यूब रहस्य क्या है पवित्रता में, कराई के जीवन में आगे बढ़ने के लिए, யோபினிடத்தில் கேட்டால் உத்தமத்திலே நேராய் நடக்க என்ன ரகசியம்? वो ये कहेगा मैं सर से लेकर मेरे पैर तक मेरे सारे अंगों को मैंने परमेश्वर के लिए अर्पण कर दिया है। அவன் சொல்லுவான் என்னுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள எல்லா உறுப்புகளையும் தேவனுக்காக அர்ப்பணித்து விட்டேன். इसको इंग्लिश में दो शब्दों को मैं देने के लिए चाहूंगा ताकि आप उसको मन में रख सके। இதை ஆங்கிலத்தில் ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவேன், அப்பொழுது உங்களுக்கு புரிய வரும். एक परमेश्वर के साथ वाचा बांधना यानी covenant with God, ஒன்று தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தல், அதாவது covenant with God. दूसरा अपने अंगों को परमेश्वर के लिए पूरी तौर से अर्पण कर देना यानी consecrated for God. இரண்டாவது நம்முடைய முழு சரீர உறுப்புகளையும் தேவனுக்காக பரிசுத்தப்படுத்தி கொடுத்து விட வேண்டும், அதாவது consecrated for God. तो हम पूरी तौर से उसके लिए हम वाचा बांधे हुए covenant relationship में रिश्ता में आने की जरूरी है। முழுவதுமாய் நாம் உடன்படிக்கை செய்து அந்த ஒரு covenant relationshipல வர வேண்டும். वैसे हमारे अंगों को पूरी तौर से consecrate करने का, अर्पण करने का जरूरी है। அப்படியே நம்முடைய உறுப்புகளையும் கான்செக்ரேட் பண்ணக்கூடிய அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய காரியம் வேண்டும். इसलिए पुराना नियम में जब आप याजकों को जब आप देखते हैं, ஆகையால் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை பார்த்தால் उनके सरों में इस प्रकार के लिखा हुआ वहां पे रहता था, அவருடைய நெற்றியிலே அல்லது தலையிலே இப்படி எழுதப்பட்டிருக்கும், ये परमेश्वर के लिए, यहोवा के लिए पवित्र है, होली अनटू गॉड। கர்த்தருக்கு பரிசுத்தம். इसका मतलब देखने वाले समझते हैं ये याजक है, ये परमेश्वर के लिए पवित्र किया हुआ जन है। பார்க்கிறவர்கள் இப்படியாக புரிந்து கொள்வார்கள், இவன் ஒரு ஆசாரியன், தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவன். अभी नया नियम में ये याजक कौन है? புதிய ஏற்பாட்டில் ஆசாரியர் யார்? जो कोई यीशु मसीह को अपने जीवन में जो कोई ग्रहण किया है, யாரெல்லாம் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ, सबों के बारे में वचन कहता है कि हम याजक हैं। எல்லாரை குறித்து வசனம் சொல்கிறது எல்லாரும் ஆசாரியர்கள். इसका मतलब हम सब के सब परमेश्वर के लिए पवित्र होने के लिए हम परमेश्वर बुलाया, हमें ठहराया है। அர்த்தம் என்ன? நாம் தேவனுக்காக பரிசுத்தவான்களாய் அல்லது பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். और अभी उस वाचा को फिर से मैं थोड़ा उस पे एक बात को कहने के लिए चाहूंगा। இப்பொழுது அந்த உடன்படிக்கையிலே இன்னும் ஒருமுறை ஒரு சில காரியங்களை சொல்லுவேன். अगर आप शादी को अगर आप देखेंगे, ब्याह को जब आप देखते हैं, திருமண காரியத்தை பார்த்தால் वहां पति और पत्नी के बीच में वाचा बांधा जाता है। கணவன் மனைவிக்கு இடையிலே உடன்படிக்கை செய்யப்படுகிறது. वहां सिर्फ पति नहीं बांधता है, வெறுமனே கணவர் மாத்திரமல்ல, या सिर्फ पत्नी नहीं बांधती है, அல்லது மனைவி மட்டுமல்ல, दोनों बांधते हैं, ரெண்டு பேருமே. और दोनों को उसमें विश्वास योग्य रहना अनिवार्य है। ரெண்டு பேருமே அந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए हमें नया नियम में पौलुस अक्सर उस रिश्ते को लेकर के परमेश्वर और हमारे बीच के वाचा को समझाता है। ஆகையினாலே பவுல் அந்த உடன்படிக்கையை எப்பொழுதுமே நினைவு கூட்டி தேவன் பண்ணிருக்கிற உடன்படிக்கையை அவன் சொல்லிக் கொண்டே வருவான். तो इसका मतलब परमेश्वर विश्वास योग्य है, அதாவது தேவன் உண்மை உள்ளவர், मुझे विश्वास योग्यता के लिए अर्पण करना है, நானும் அந்த உண்மை உள்ளவனாய் இருக்க அர்ப்பணிக்க வேண்டும். और वो विश्वास योग्य परमेश्वर जिसने मेरे साथ वाचा बांधा, உண்மையுள்ள தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணினாரே, मैं इसमें विश्वास योग्यता के साथ जाने के लिए कई बातों को उसने मेरे लिए कर दिया। நானும் அந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவனாய் இருப்பதற்கு அவர் अनेक காரியங்களை எனக்காக செய்திருக்கிறார். इसको मैं आपके सामने में थोड़ा रखने के लिए चाहूंगा, அதை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். और
जब कभी आपके जीवन में परीक्षा आती है, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறதோ इस बात को ना भूलें, इसको याद करें। இதை மறந்து போகாமல் நினைவு கூறுங்கள். यहाँ अय्यूब कहता है, मैं अपने सारे अंगों को मैंने अर्पण कर दिया, परमेश्वर के साथ वाचा बांध दिया। இங்க யோபு சொல்லுகிறான், என்னுடைய எல்லா உறுப்புகளையும் தேவனுக்கு அர்ப்பணித்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். प्रभु यीशु मसीह जब आप और मेरे लिए दुख उठाकर अपने जीवन को जब उन्होंने दिया था, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்தபோது उनके उस कलवरी के उस रास्ते को, उस मार्ग को जरा सोच के देखिए। அவருடைய கல்வாரியின் பாதை அல்லது சிலுவையின் பாதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். उनके जब वो क्रूस पे जब वे लटकाए गए, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது उनके सर में ये कांटों का मुकुट रखा जाता है அவருடைய தலையிலே முள் முடி அதாவது சூழப்பட்டது. और उसके बारे में जांचने वाले इस प्रकार कहते हैं, அவரை அல்லது அதை குறித்து சோதித்தறிகிறவர்கள் இப்படி சொல்கிறார்கள், वो कांटों का मुकुट जो उनके सर में जो रखा गया था, அந்த முள்களால் நிறைந்த அந்த முகுடம் அவருடைய தலையில வைக்கப்பட்ட போது वो कांटा उनके सर के अंदर जाकर அந்த முள் தலைக்கு உள்ளே குத்தி उनके आंख से बाहर निकला था। அது அந்த கண்கள் வழியாய் வெளியே வந்தது என்று. इसका मतलब उनके सर में खून उसका सर से खून बहने लगा, அதாவது தலையிலிருந்து ரத்தம் வழிகிறது. उनके आंख में भी, आंखों से भी कांटा होने के कारण खून बहने लगा, அவருடைய கண்களில் இருந்தும் அந்த முள் வெளிவந்ததினாலே ரத்தம் வழிகிறது. और वो कीले से वो टोके गए, அவர் ஆணியலால் துளைக்கப்பட்டார். और उनके हाथ और पैर उस कीला से टोका गया। கால்களிலும் கைகளிலும் ஆணிகள். और इसका मतलब उस कीला उनके हाथों में और पैरों में खून को बहा रहा है। அந்த ஆணிகள் கைகள் கால்களிலிருந்து ரத்தத்தை வெளிக்கொண்டு வருகிறது. और यशायाह नबी यीशु मसीह के दुख के बारे में जब वो वर्णन करता है, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவினுடைய துக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது तो महत्वपूर्ण खास बात को वो कहता है। அந்த பாடுகளிலே முக்கியமான காரியத்தை ஏசாயா எழுதுகிறார். उनको जब लोगों ने खोड़ों से मारा, ஜனங்கள் இயேசுவை சவுக்கையினாலே அல்லது அடித்தபோது साधारण तरीका से वो खोड़ा से मारा नहीं गए। அந்த வாரினால் அடிபடும் போது அவர் சாதாரண வாரால் அடிபடவில்லை. यशायाह नबी कहता है, जैसे एक खेत को आप जोतते हैं, उस प्रकार उनका शरीर, उनका पीठ जोता गया। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எப்படி ஒரு விவசாயி வயலை உழுகிறானோ இயேசுவின் முதுகு உளப்பட்டது. सोच के देखिए, ये खेत को जोतने का मतलब क्या होता है। வைத்துக் கொள்ளுங்கள், வயலை உழுதல் என்றால் என்ன? इसका मतलब जमीन पूरी तौर से उखाड़ के निकाला जाएगा। அதாவது அந்த நிலத்தில் உள்ள எல்லா காரியங்களும் பிடுங்கி 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 எடுத்து கொள்ளப்படும். वो जिन लोगों ने यीशु मसीह को जो कोड़े से मारे थे, எவர்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த வாரினால் அடித்தார்களோ लोग इस प्रकार कहते हैं, उन कोड़ों में कांटियां रहती थी। அங்கே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அந்த வாரிலே ஆணிகள் இருந்தன. एक बार जब वो कोड़ा जब मारा जाता है, ஒரு முறை வார் அடிபடும் போது वो उनके शरीर में लग के ऐसा नहीं आता, उसके साथ उनके मांस को खींच कर निकाल के ले आता है। அது சரீரத்திலே அப்படியே பட்டு வெளியே வராமல் சரீரத்தின் அந்த மாம்சத்தை கிழித்து கொண்டு வெளியே வரும். इसका मतलब एक एक बार जब कोड़ा यीशु मसीह के ऊपर लगा, ஒவ்வொரு முறையும் அந்த வாரினால் இயேசு அடிபடும் போது शरीर में से वो मांस भी निकाल के बाहर आया है। இயேசுவின் சரீரத்திலிருந்து சதையும் பிடுங்கி வெளியே வந்தது. आखिरी बार जब क्रूस पे वे लटके हुए उस हालत में, जब एक भाला से एक सैनिक जब उनको भोंकता है, கடைசியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவினுடைய நெஞ்சிலே ஒரு போர் வீரன் ஈட்டியால் குத்தும்போது वहां खून और पानी वहां से निकला था। அதிலிருந்து வெளிவந்தது ரத்தமும் தண்ணீரும். इसका मतलब उनके शरीर में एक बूंद भी खून नहीं रह गया। அர்த்தம் என்ன? அவருடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதமாயில்லை. सारा खून बह के पानी सिर्फ रह गया। எல்லா ரத்தமும் வெளிவந்து தண்ணீரே மீதமாயிருந்தது. इसका मतलब जब कभी हम उसके वाचा को याद करते हैं, எப்பொழுதெல்லாம் அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோமோ हमें इसको हम याद करने की जरूरी है இதையும் நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். कि वो परमेश्वर ने अपने वाचा में विश्वास योग्य होने के लिए அந்த தேவன் தன்னுடைய உடன்படிக்கையிலே
உண்மையாய் இருந்ததினாலே अपने सर से लेकर पांव तक आप और मेरे लिए मारे जाने के लिए खून बहाने के लिए अपने को सौंप दिया தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிபட அல்லது ரத்தம் சிந்தப்பட ஒப்பு கொடுத்தார் अपने वाचा में विश्वास योग्य होने के लिए इतना तक परमेश्वर ने आप और मेरे लिए कर दिया है தன்னுடைய உடன்படிக்கையிலே உண்மையாய் இருப்பதற்காக தேவனாய கர்த்தர் இந்த அளவு செய்து விட்டார் आप और हमसे सिर्फ वो एक ही चीज को मांगता है உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே காரியம் हमें हमारे आंखों से उसको उखाड़ने का जरूरी नहीं है நாம் நம்முடைய கண்கள் வழியாய் அல்லது வழியாய் பிடுங்கி விட வேண்டிய அவசியம் இல்லை हमें खून बहाने की हमें जरूरी नहीं है சரீரத்தை காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை थोड़े से मांस खींचे जाने की जरूरी नहीं है வாரினால் அடிபட்டு மாமிசம் கிழிக்கப்பட வேண்டிய தேவையில்லை बस हम एक ही काम हमें करना है செய்ய வேண்டியது ஒன்றே हमें उस हमारे अंगों को उसके लिए अर्पण कर देना है நம்முடைய உடல் உறுப்புகளை அவருக்காக அர்ப்பணிக்கிறது हालेलुया उसी बात में अगर उसको करेंगे उसके साथ जो वाचा हम बांधते हैं उसमें हम विश्वास योग्य रह सकते हैं நாம் அதிலே உடன்படிக்கை செய்யும் பொழுது நாம் அந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் இருப்போம் इसलिए दाऊद जब पाप करने के बाद नबी उसके पाप को नातान जब दिखाता है ஆகையினாலே தாவீது பாவம் செய்த பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அதை சுட்டிக்காட்டின பின்பு वहां एक सुंदर प्रार्थना को जो 51 भजन संगीता में दाऊद प्रार्थना करता है ஒரு அருமையான விண்ணப்பத்தை संगीतम 51 दावीद ஏறெடுக்கிறார் 51 भजन के 10वां वचन को मैं पढ़ रहा हूं संगीतम 51:10 हे परमेश्वर मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर और मेरे भीतर स्थिर आत्मा नए सिरे से उत्पन्न कर தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் और 12वां वचन में कहता है अपने किए हुए उद्धार का हर्ष मुझे फिर से दे और उदार आत्मा देकर मुझे संभाल 12 உமது ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் यहाँ दाऊद प्रार्थना कर रहा है हे परमेश्वर मेरे अंदर एक शुद्ध मन को पवित्र मन को मुझे मेरे अंदर उत्पन्न कर दे இங்கே தாவீது ஜெபிக்கிறான் ஆண்டவரே எனக்கு உள்ளே சுத்த மனதை உற்பத்தி செய்யும் वो या परमेश्वर से विलाप कर रहा है प्रभु मैं पाप करने के कारण कराई के मार्ग में नहीं चलने के कारण उस उद्धार के आनंद को मैंने खो दिया है அவன் சொல்கிறான் ஆண்டவரே ரட்சிப்பின் வழியில் நான் போகாதிருந்ததினாலே உத்தமமான மார்க்கத்தை விட்டுவிட்டதினாலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டேன் वो कहता है प्रभु उस उद्धार के हर्ष को फिर से मुझे दे दीजिएगा அவன் சொல்கிறான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை ரட்சணியத்தை திரும்ப தாரும் और वहीं पर दाऊद अंत नहीं करता அங்கே தாவீது நின்று விடாமல் फिर आगे जाके 13वां वचन में कहता है 13ஆம் வசனத்திலே तब मैं अपराधियों को तेरा मार्ग सिखाऊंगा और पापी तेरे ओर फिरेंगे அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை போதிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் दाऊद समझता है परमेश्वर ने मुझे इसलिए चुन लिया தாவீது உணர்ந்து கொண்டான் தேவன் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்று ताकि मैं संसार के लोगों को परमेश्वर के पास में फेर सकूं இந்த உலக ஜனங்களுக்கு தேவனை நான் கொடுக்க வேண்டும் उसके पहले मैं उस परमेश्वर के पास फेरने की जरूरी है அதற்கு முன்பு நான் என் தேவனிடத்திலே மனம் திரும்பி போக வேண்டும் तो पहले यहाँ दाऊद के समान एक टूटे हृदय हमारे अंदर होने की जरूरी है முதலாவது தாவீதை போல உடைந்த உள்ளம் நமக்கு தேவை और दूसरा वैसे पौलुस जब रोमियो को जब पत्री लिखता है இரண்டாவது பவுல் ரோமருக்கு எழுதும்போது उसका 6 अध्याय का 12वां वचन को देखिएगा 6:12 பார்த்தால் 12 और 13 वचन को मैं पढ़ रहा हूं 12-13 वचनங்கள் इसलिए पाप तुम्हारे नश्वर शरीर में राज्य न करे कि तुम उसकी लालसाओं के अधीन रहो நீ ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக और न अपने अंगों को अधर्म के हथियार होने के लिए पाप को सौंपो पर अपने आप को मरे हुए में से जी उठा जानकर परमेश्वर को सौंपो और अपने अंगों को धर्म के हथियार होने के लिए परमेश्वर को सौंपो நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் यहाँ फिर से दाऊद और पौलुस दो सच्चाइयों को हमें याद दिला रहे हैं இங்கே தாவீது அதோட பவுல் அந்த உண்மையையே கொண்டு வருகிறார்கள் दाऊद हमें याद दिला रहा है कि मैं परमेश्वर के पास फिर से उस वाचा को बांधने की जरूरी है தாவீது நினைவு கூறுகிறான் நமக்கு
நினைப்பூட்டுகிறான், தேவனோடு திரும்ப அந்த உடன்படிக்கை செய்ய வேண்டும். पौलुस हमें याद दिलाते हैं कि हमारे अंगों को परमेश्वर के लिए हमें पूरी तौर से सौंपना है, कांसेक्रेट करना है. பவுல் நமக்கு என்ன நினைப்பூட்டுகிறான்? நம்முடைய உறுப்புகளை கான்செக்ரேட் பண்ண வேண்டும், முழுவதுமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். उन दोनों बातों के लिए हम अपने को जब हम अर्पण कर देते हैं, ரெண்டு காரியங்களுக்காய் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால் आप और हम अकेले नहीं होते. நீங்களும் நானும் தன்னந்தனியாய் இல்லாமல், वचन हमें एक तीसरा सी को भी हमें दिखाती है, இந்த வசனம் மூன்றாவது ஒரு சீயையும் நமக்கு தருகிறது. जिसको यीशु मसीह ने कंफर्टर और काउंसलर करके कहा, वो पवित्र आत्मा का सहायता आप और मेरे साथ हो लेता है. அதை இயேசு கிறிஸ்து சொன்னாரே, கம்ஃபர்ட்டர், கவுன்சிலர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து விடுவார். जब हम उस वाचा को जब हम नहीं तोड़ेंगे அந்த உடன்படிக்கையை நாம் உடைக்காமல் இருந்தால், और अपने अंगों को पूरी तौर से अर्पण कर लेंगे, நம்முடைய உறுப்புகளை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விட்டால், हमें तसल्ली देकर, हमें परामर्श करके, हमें सलाह देकर चलाने वाले पवित्र आत्मा भी हमें सहायता करता है. நமக்கு உதவி செய்ய, நம்ம நடத்துகிற, நம்மோடு கூட இருக்க போகிற பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்வார். डेविड ब्राइनार्ड नामक एक जन जब 9 साल की उम्र में जब था, டேவிட் பெர்னார்ட் என்று சொல்லி ஒரு மனிதர் 9 வயதில் இருந்தபோது अचानक उसका मां बीमार होके वो गुजर गई थी. திடீரென்று அவருடைய தாய் வியாதிப்பட்டு மரித்தாள். और जब 14 साल का उम्र में जब वो आया, அவருக்கு வயது 14 வந்தபோது उसके पिताजी भी गुजर गए थे. தகப்பனாரும் மரித்தார். एक बहुत ही एक बुरी एक अतीत उसका भूतकाल रहा. அவருடைய பழைய காலம் மிகவும் பயங்கரமான ஒரு கவலைக்குரியதா இருந்தது. इन नुकसानों के कारण वो परमेश्वर से डेविड ब्राइनार्ड दूर हो गया था. இந்த இழப்பு நிமித்தம் டேவிட் பிரைனார்ட் தேவனை விட்டு தூரமானார். और पाप के जीवन में पूरी तौर से अपने आप को उसी के लिए सौंप दिया. பாவ வாழ்க்கைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். और अपने अंदर एक पाप के दोष के साथ वो जीवन बिताता था. குற்ற உணர்வோடு கூட வாழ்ந்து கொண்டே வந்தார். लेकिन जब वो एक अपने जब काम कर रहा था एक वक्त में, ஒரு காலகட்டத்தில் வேலை செய்து வந்தபோது और अचानक एक रविवार के दिन उनके मन में परमेश्वर कार्य करने लगा. ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று தேவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்தார். वो 21 उम्र का जवान था, வயது 21. और उसने अपने आप को परमेश्वर के हाथ में फिर से सौंप दिया அந்த வாலிபன் திரும்ப தேவ கரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். कि मैं कैसा मैं जीवन में जी रहा हूं. நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? और पूरे दिन वो उपवास करके रो के फिर से अपने को परमेश्वर के हाथ में अर्पण कर दिया. அவர் முழுவதும் அழுது புலம்பி தேவ கரத்திலே திரும்ப ஒப்பு கொடுத்தார். और उस दिन जो वाचा परमेश्वर के साथ उसने बांध लिया, அந்த நாளிலே அவர் தேவனோடு செய்த உடன்படிக்கை இருக்கிறது. कभी अपने जीवन में उससे पीछे नहीं मोड़ा. ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர் பின்வாங்கவே இல்லை. और वो सेवा करने के लिए मिशनरी के रूप में अपने को अर्पण कर दिया. ஊழியம் செய்ய மிஷனரியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். उसके शरीर में बीमारियां कई प्रकार के थी, அவருடைய சரீரத்திலே अनेक வியாதிகள் இருந்தன. जिस कारण वो अपने कॉलेज के पढ़ाई को पूरा भी नहीं कर सका. தன்னுடைய கல்லூரி படிப்பை அது நிமித்தம் முடிக்க முடியவில்லை. एक उसके परिवार में उसका कोई देखभाल करने वाले नहीं रह रहे. ஒன்றிலே குடும்பத்திலிருந்து அவரை கவனிக்க யாரும் இல்லை. शरीर में भी बीमारियां थी, சரீரத்திலோ வியாதிகள். अपना पढ़ाई को भी पूरा कर नहीं सका. படிப்பை இடையிலே முடிக்கிறார். लेकिन परमेश्वर से कभी वो पीछा नहीं हटा. தேவனை விட்டு பிரியவே இல்லை. और वो रेड इंडियंस जो कहते हैं उनके बीच में सेवा करने के लिए वो चला गया था. சிவப்பு இந்தியர்கள் என்று சொல்லி சொல்கிறார்களே, அந்த ரெட் இந்தியன்ஸ் மத்தியிலே ஊழியத்துக்கு போனார். 24 उम्र के जवान उनके बीच में सेवा करने के लिए चला गया. 24 வயது நிரம்பிய வாலிபன் அவர்கள் மத்தியிலே ஊழியத்துக்கு போனார். और उनकी सेवा का इस प्रकार है, அவருடைய ஊழியம் எப்படிப்பட்டது தெரியுமா? वो ना केवल परमेश्वर के साथ उस वाचा में विश्वास योग्य रहा, அவர் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராய் இருந்தது மாத்திரமல்ல, वो उस अर्पणता के साथ वह प्रचार करता था लोगों के लिए. ஜனங்களுக்காக அந்த அர்ப்பணிப்போடே பிரசங்கித்தார். और वहां पे सुनने के लिए वो रेड इंडियंस के बच्चे जवान लोग आते थे. அந்த ரெட் இந்தியன்ஸ் உடைய பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாம் வசனத்தை கேட்க வருவாங்க. और अंग्रेज लोग भी अरे ये क्या कह रहा करके सुनने के लिए उनके पुलिस और उनके कर्मचारी भी आते थे. ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள், அவர்களும் கூட அந்த போலீஸ்காரங்க மற்றவர்களும் கூட இவருடைய பேச்சை கேட்க வருவாங்க. और वो उसका प्रचार सुन के क्या होता था, பிரசங்கத்தை கேட்டு நடந்தது என்ன? वो ना केवल रेड इंडियंस वे मन फिरा के अपने को अर्पण करते थे, அந்த ரெட் இந்தியன்ஸ் மனம் திரும்பினது மாத்திரமல்ல, इसको पकड़ने के
के लिए जो लोग आते थे वे भी वहां मन फिराते थे। இவரை பிடிக்கும்படி வந்தவர்களும் கூட மனம் திரும்பி போனார்கள். इसका कारण क्या है? காரணம் वो अपने जीवन में जिस प्रकार उस परमेश्वर के कलवरी के लिए अपने को अर्पण किया था, தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அந்த சிலுவைக்காக கல்வாரிக்காக ஒப்பு கொடுத்தாரோ, ना केवल उसको प्रचार करता था, அதை குறித்து அவர் பிரசங்கித்தது மாத்திரமல்ல, अपने जीवन में उसी लालसा को वो रखता था। தன்னுடைய வாழ்க்கையிலே அதே ஏக்கமுடையவராய் இருந்தார். उसकी 3 प्रार्थनाओं को याद दिला के मैं अंत करने के लिए चाहूंगा। அவருடைய 3 ஜெபங்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். उसका एक पहला प्रार्थना ये है, முதல் ஜெபம், हे प्रभु मैं संसार के साथ नहीं आपके साथ मैं अपने समय बिताने के लिए चाहता हूं। ஆண்டவரே உலகத்தோடு அல்ல உம்மோடு நேரம் செலவிட वो விரும்புகிறேன். ये कहता है संसार के साथ समय बिताने से आपका उपस्थिति उससे सबसे बहुमूल्य है। ஆண்டவரே உலகத்திலே நேரம் செலவிடுவதை காட்டிலும் உம்முடைய பிரசன்னம் மிக விலையேறப்பட்டது. दूसरा उसका प्रार्थना था, प्रभु मेरे इस स्वर्गीय यात्रा में आपसे कभी भी मैं दूर होना नहीं चाहता, कभी भी मैं विचलित होना नहीं चाहता। இரண்டாவது ஜெபம், ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு நேராய் அந்த போகிற பிரயாணத்திலே ஒருபோதும் வழி தவறி வேறெங்காவது போய்விட மாட்டேன். तीसरा डेविड ब्रैनार्ड का प्रार्थना ये रहा, மூன்றாவது அவருடைய ஜெபம், हे प्रभु मेरी लालसाएं पूरी तौर से संसारिक बातों से हटा दिया जाए। ஆண்டவரே என்னுடைய விருப்பம் என்னுடைய ஏக்கம் இருக்கிறது அது முழுவதும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலிருந்து பிரிவதாக. हर दिन अपने को इन बातों के लिए वो अर्पण करता था। ஒவ்வொரு நாளும் அவர் தந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். आइए हम भी इस प्रकार के अर्पणता के लिए अपने को हम अर्पण करें, நாமும் இப்படிப்பட்ட அர்ப்பணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ताकि हम शुरू से शुरुआत में सिर्फ नहीं आखिरी तक हम कराई के जीवन में हम रहने के लिए, நாம் ஆரம்பத்திலே மாத்திரம் உத்தமமாய் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஆவி பிரியும் வரைக்கும் உத்தமத்திலே நிற்க, हमारे साथ उस परमेश्वर ने वाचा बांधने के कारण अपने आप को आप और मेरे लिए दे दिया। அந்த தேவன் உடன்படிக்கை உங்களோடு என்னோடு பண்ணினதினாலே தன்னைத்தானே கொடுத்து விட்டார். हम उसके उस बातों को, कलवरी की बातों को हर दिन याद करके उस वाचा में हम विश्वास योग्य रहने के लिए अर्पण करें। அந்த கல்வாரியின் காரியங்களை தினந்தோறும் நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கைக்குள் வருவதற்கு ஒப்பு கொடுப்போம். और हमारे अंगों को प्रतिदिन सारे अंगों को अर्पण करके हम उस बातों में हम आगे बढ़े। ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அர்ப்பணித்து அந்த உடன்படிக்கையிலே முன்னேறுவோம். और परमेश्वर की पवित्र आत्मा की सहायता के लिए हम अपने को अर्पण कर दें, பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ताकि हम कराई में पवित्रता के जीवन में हम आगे बढ़ सके। நாம் உத்தமத்திலே பரிசுத்தத்திலே அதற்கு பின்பு வாழ்ந்து விடலாம். आइए हम प्रार्थना करें। நாம் ஜெபிக்கலாம்.